ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஆமாங்க, முந்த நாள் தலைவலியால் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். ஆனாலும் அங்கே போனதும் ஒரு அம்மாவை சந்தித்தேன். அவங்க கேட்டாங்க, மகள் என்ன மதிச்சிட்டிங்களான்னு. உண்மையிலேயே நான் மதிக்க இல்லை. இல்லைம்மா எனக்கு தெரியலை அந்த. ஆனால் என்ன தெரிஞ்சதை விட எங்களோட அம்மாவை நல்லா தெரிஞ்சிருந்தது. அப்போ கேட்டிருந்தாங்க, அம்மாவுக்கு தெரியுமான்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, நீங்கள் இங்கே இருக்கிறாண்டு கேட்டேன். பக்கத்துக்கு அடுத்த ரோட்டை சொல்லியிருந்தாங்க. ஓகே, எப்படிம்மா இருக்கிறீங்க? ஒரு வயது போன அம்மா தான். எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டேன். இருக்கணும்மா, இந்த பாருங்களேன், வருத்தம் தான் மறந்து தான் எல்லாருக்குமே இப்போ சகஜமாக போயிட்டு ஒவ்வொரு வருத்தமும் எல்லாருக்கும் இப்போ சுகர்ன்னு சொன்னோன்னே அந்நேரம் 1-2 பேருக்கு இருக்கும். இப்போ நாட்டுக்கே சுகர் வந்த மாதிரி தான். ஏனெண்டா இப்போ சிவப்பரிசி தான் நாடே வழங்குது இல்லையா? அப்படித்தானுங்க. அதே மாதிரி தான் அம்மா சொன்னாங்க, இதுதானு சொல்லிட்டு ஓகேன்னுட்டு நானும் மருந்து எடுத்து அம்மாவும் மருந்து எடுத்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தானே டேப்லெட் எடுக்க லைனில் நின்றேன். அப்போ நிற்கும்போது அந்த அம்மா கொடுத்துருந்தாங்க சீட்டை. அப்போ கேட்டிருந்தாங்க, ஏன்னம்மா நீங்கள் கிளினிக் வாரல ஒழுங்கா? நான் எங்கே மாள் வார வீட்டில் என்னை கொண்டு விடுறதுக்கு உத்தரமே இல்லை அண்டு கேட்கும்போது, ஏனம்மா மாத்தையில் மாதத்தில் ஒரு தரம். அப்போ நீங்கள் வாரத்துக்கு என்ன என்று கேட்கும்போது, எங்கே வார வீட்டில் வேலை, பிள்ளைகளை பார்க்கணும். ஆனால் அவங்க வேலைக்கு போயிடுவாங்க, நம்ம நடந்து வரணும், என்னால் முடியாது, அதுக்காக வர இல்லை. இப்படி வார நேரம் டேப்லெட் எடுத்துகிட்டு போகிறேன். இல்லைம்மா, உங்களோட ஆரோக்கியம் உங்களோட முக்கியம், அந்த மாத்தையில் ஒரு கிளினிக் வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா ரொம்ப மனசு வலிச்சு சொன்னேன், எங்கள் பிள்ளைகளெல்லாம் நம்மளை பார்க்குது, அவங்களோட வேலை பிள்ளைகளன்று ஓடி திரியிறோம். ஆனால் அந்த டைம் நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். உண்மையிலே ஒரு தாய் நம்மளை பிறந்து நம்மளை கருவிலேருந்து சுமந்து பெற்று எடுக்கும் வரைக்கும் இவ்வளோ அக்கறையாக இருக்கிறாங்க. அது முடிஞ்சு நம்மளை வளர்த்தெடுத்தும் வளர்ந்தும் நம்ம இன்னும் சின்ன பிள்ளைகளாக தான் அம்மாக்கிருக்கிறோம் இல்லையா? ஆனால் நிறைய பேர் அதை உணர்றது இல்லை. ஆனால் அம்மாக்கள் எல்லாம் வயசு போனோடனே அவங்க குழந்தைகளாக மாறுற ஒரு தருணம் அது. அவங்கள கொண்டு ஆரோக்கியத்தையோ இல்லை அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது நம்மட கடமை, பிள்ளைகளான நமது கடமை இல்லையா? அது நிறைய பேர் மிஸ் பண்ணுறீங்க. அந்த அம்மா சொல்லும்போது மனசு வலிச்சுது. பட் எனக்கு அம்மா இல்லை, இருந்துருந்தால் நான் அதை அம்மாவை விட்டு கொடுக்க மாட்டேன். அம்மாண்டா துடிச்சு தான் நிற்பேன். ஆனால் எல்லா வகையிலையும் உங்களோட வேலை, உங்களோட பொழுது, உங்களோட வேர்க்குன்னு ஓடாதீங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். வேர்க்குன்னு ஓடுறதால கடைசியாக என்ன மிஞ்ச போகுது? அம்மாட அன்பு இல்லை. இறந்ததுக்கு போகிற வார கண்ணீர் என்னத்துக்குங்க? அம்மா இருக்கும்போது அந்த சந்தோஷத்தை கொடுங்க, கொடுத்து அவ்வளோ இருக்கும். அம்மா அவ்வளோ இன்னொரு ஆரோக்கியம் அதுதான். நம்ம இப்போ அம்மாவுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் தான். அம்மா நமக்காக ஆரோக்கியமாக இருப்பாங்க, நம்மளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நம்மளோட சந்தோஷத்தில் அவங்க வாழுவாங்க இல்லையா? மிஸ் பண்ணிடாதீங்க அம்மாங்க. ரொம்ப கவலையாக இருந்தது அந்த அம்மா பேசும்போது. எனக்கே உங்கள் கூட பேசும்போது தடுமாற்றம் வருது. அந்த கவலையை நான் அந்த அம்மாவோட முகத்தில் அறிஞ்சேன். மாத்தையில் ஒரு கிளினிக் வேலையை லீவு போடுங்க, அம்மாக்காக இருங்க. ஒரு கிளினிக் இல்லை, அம்மாவுக்கு என்ன வருத்தம் வருதோ உடனே நீங்களாக கொண்டு போங்க. எந்த பிள்ளை கொண்டு வந்துட்டானே, என்ன பார்த்துட்டானே, அதுலேயே அம்மா சுகமாயிடுவாங்க இல்லையா? மிஸ் பண்ணிடாதீங்க. நன்றி. நான் உங்கள் சுலோ.